Hi friends, வணக்கம் and welcome back to Devika's Kitchen. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பேக்கரில வாங்கி சாப்பிடுற க்ரீம் பன் தாங்க பார்க்க போறோம். சோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுக்கு நீங்க Subscribe பண்ணனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த கப் பேஸா வச்சிருக்கீங்களோ அதிலே கம்ப்ளீட்டா எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது 1/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன் இந்த 250 ml கப்ல. ஸோ வார்ம் மில்காக எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான பாலில் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பால் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும், புளிச்சு வந்துடும். மீன் டைம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மைதா வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். எந்த கப் நம்ம பால் அளக்க பேஸாக எடுத்தோமோ அதிலே நம்ம மைதா மெஷர் பண்ண போகிறோம். அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன் ஸ்வீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சமான சால்ட் சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புளிச்ச பாலோட நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த புளிச்ச பாலோட நம்ம இதை சேர்த்துடலாம். பால் கூட நம்ம தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு பாலே போதும். மைதா வந்துட்டு நல்லா சாஃப்ட் டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். வேணும்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் சேர்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பாலோ தண்ணியோ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்குங்க. ஈஸ்ட் இருக்கிறதால நமக்கு மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் பிசைய நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா சாஃப்ட் டோவாக இருக்கணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான பன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லாட்டி நெய்யோ கூட சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்குறது அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிசைய ஆரம்பிச்சோன்னா நமக்கு நல்லா சாஃப்டான டோவாக கிடைக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். மாவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours ஆகட்டும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 hours வெயிட் பண்ணால் போகிறோம். 2 hours கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்து டபுளாக கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் நல்லா நீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பன் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து நல்லா மாவு பிசைய போகிறேன். உங்களுக்கு பன் நல்லா பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா, பேக்கரியில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா பெரிய மாவாக எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் மாவாக தான் இன்றைக்கி உருட்டி எடுக்க போகிறேன். மீடியம் சைஸாக நான் வந்துட்டு எல்லா பால்ஸுமே பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு ஆயில் வந்துட்டு கேஸில் வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். அதனால் எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பால்ஸாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் வேகணும் சொன்ன மாதிரி. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சுன்னா நமக்கு சூப்பரான பன் ரெடி ஆகிடும். பன் எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக பன் வந்து கூல் டவுன் ஆனால் தான் நம்ம உள்ளே வந்துட்டு க்ரீம் ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ பன் எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணுங்கள். இது கூல் டவுன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பன்னையும் பொரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா கூல் டவுன் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நல்லா விஸ்க் வச்சுட்டு நல்லா சாஃப்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக விஸ்க் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா விஸ்க் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 grams அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன்.
கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, பவுடர் சுகர். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனாலும் ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா விஸ்க் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான க்ரீம் கிடச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக க்ரீம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. பன்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பன்னில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டர் உருகிடும். இந்த மாதிரி கட் போட்டிருக்க இடத்துல நம்ம க்ரீம் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.